ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சிலர் அன்பால் என்னை அறிகிறார்கள், சிலர் அறிவினால் என்னை அறிகிறார்கள், சிலர் அனுபவங்களை பெற்று என்னை அறிகிறார்கள் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. தங்களது திருப்பாத கமலங்களில் சரணடைய விரும்பும் ஒரு அடியவனுக்கு அன்பு, அறிவு, அனுபவம் இதில் எது சிறந்த மார்க்கம்? ஒவ்வொன்றுலையுமே லிமிட்டேஷன் இருக்கு. அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் அப்படின்னு கம்பர் சொல்கிறான். இப்போ அன்பை எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அன்புன்றது உனக்கு புரிஞ்ச அன்பு ரொம்ப லிமிட்டெடு. யூ ரியலி டோன்ட் நோ த டெப்த் அண்ட் ஹைட் ஆஃப் வாட் லவ் கேன் பி ஆல் அபவுட். அதனால் அன்பு என்பது பெற்று போடுகிற குழந்தை தான் அருள். அருள் எனும் அன்புயின் குழவி. இப்போ நாங்கள்லாம் இன்றைக்கி ஏதோ அருளோடு இருக்கோன்னா அது அன்பிலிருந்து ஆரம்பித்தது. ஒரு மாங்கொட்டையை சாப்பிட்டு துப்புற அது ஒரு சாப்ளிங் ஆகி ஒரு மாமரம் ஆகி அதில் நூற்றுக்கணக்கான மாம்பழம் வருது. அது மாதிரி அன்பில் இருந்து தான் அருள் என்ற பழம் வருது. அதுக்கப்புறம் அதில் நிறைய அன்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ நினைக்கிற அளவுக்கு அன்புங்கிறது ஏதோ ஒரு பையன் இல்லை பொண்ணு யாரோ ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இல்லை. இல்லை, இட்ஸ் அ வேர்ட், அவ்வளோதான். நீங்கள் உங்களை பொறுத்த மாத்திரம் ஐ லவ் யூ அப்படின்னு தீர்ந்து போச்சு. ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரியாக சாதாரணமான விஷயம் அல்ல. உண்மையான அன்பு என்பது மக்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மடம் தள்ளித்தட்டுங்கிறார். அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனத்தில் பட்டுப்போன ஒரு மரம் இருக்கிற மாதிரிங்கிறார். அப்போ லவ்ங்கிறது என்ன? சுயநலம் இல்லாது இருக்கிறது. லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலம் இன்மை. வாட் இஸ் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். அன்பு என்பது சுயநலமின்மை, சுயநலம் என்பது அன்பின்மை. ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போது எத்தனை பேரால் இந்த உலகத்தில் எந்த சுயநலமும் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் கேர் பண்ணி ஷேர் பண்ணி வாழ முடியும்? இல்லை, எல்லாத்துலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு செல்ஃபிஷ் இது இருக்கும். நான் சிரிச்சா என்ன கிடைக்கும், இவங்ககிட்ட பழகினா என்ன கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு வியாபாரம் இருக்குது. உலகம் பூராவும் இன்றைக்கு இருக்கிற அன்பு என்பது வியாபாரம். அதனால் உங்களுடைய அன்பு என்பது இன்னும் அந்த சப்ளைம் ஹைட்ஸுக்கு போகல, பாசிபிள் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன குடும்பத்தில் 4 பேர்கிட்ட அன்பாக இருக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சுக்கிறீங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டேஷனுக்குள்ளே தானே மாட்டின்னு இருக்குது. இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் ரியலி கான்குவர்ட் லவ். அந்த மாதிரி பாசிபிள் இல்லை. அடுத்தது என்ன சொன்னோமா? அறிவு. அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. அறிவுங்கிறது என்ன? மற்றவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினைக்கிறது. காலில் அடிப்படுது, உடம்பெல்லாம் துடிக்குது. நாக்கில் சாக்லேட்டு லட்டு சாப்பிட்றோம், உடம்புக்கெல்லாம் அதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைக்கலைன்னா அறிவுக்கு வேலையே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார் திருவள்ளுவர். அற்றம் காக்கும் கருவின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லேருந்தும் உன்னை இன்சுலேட் பண்ணுறது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. செருவர்க்கும் சென்று அழிக்கலாகாத அரணுங்கிறார். எதிரிகள் கூட உங்கள்கிட்ட அறிவு இருந்தால், இப்போ ஒரு கத்தி வச்சுருக்கிற கன் வச்சுருக்கிற காலில் வச்சுடுவான். அறிவு இருந்தால் யாரும் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்க முடியும்? செருவருக்கும் சென்று அழிக்கலாகாது அரண். இப்போ அறிவுக்கு 1000 டெஃபினேஷன் இருக்குது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. ஒரு ஊற்று சொரக்க தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நீ படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க உனக்கு அந்த அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்டு பீப்புள் ஹவ் நாட் ட்ரைட் ஆல் திஸ் திங். நிறைய படிக்கணும், நிறைய விஷயம் தெரியும், நிறைய சிந்திக்கணும், அப்போ நிறைய விஷயம் தெரியும் இல்லையா? இந்த மாதிரி அந்த அறிவை நாம் முழுதுமாக புரிந்து கொள்வதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் கூட நம்மக்கிட்ட லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ஏபிசிடி இல்லை 1 to 100 16வது வாய்ப்பாடு படித்த உடனே அதெல்லாம் அறிவுன்னு நினச்சிக்கிறீங்க. இதெல்லாம் அறிவுகளை வரவே வராது. அறிவுங்கிறது வேறு, பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது. பட்டறிவு என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விளக்கில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால்
கட்டாயம் நீங்கள் எப்பயோ கை வச்சிருப்பீங்க, உங்கள் கை சுட்டுன்னு இருக்கும். அதனால் இப்போ நான் போய் வா அந்த விளக்கில் கை வச்சுட்டு வானாங்க, நீ வைக்க மாட்டேன். அதுதான் பட்டு அறிவது. அறிவினுடைய ஒன் ஃபார்மேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போசர்ஸ் டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அது எடுத்து உடனே வந்துடுமா? எவ்வளோ விதமான வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டியிருக்கும், அப்புறம்தான் அந்த அறிவுங்கிறது வரும். அப்போ கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரேனேன். படிப்புனால வராது, கடவுளை புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பேர்? வாலறிவு. எல்லாத்த விட பெரிய அறிவு என்ன? கடவுளே அறிவது. அது எத்தனை பேர் ட்ரை பண்ணுறாங்க இந்த உலகத்தில்? கடவுளை கும்பிட்றவனை விட கும்பிடாதவன் தான் மோர் பாப்புலேஷன். இன்னும் சொல்லப்போனால் கடவுளை கும்பிட்றேன் நான் இந்த மதம் அந்த மதம்னு சொல்லி அடிச்சுக்கிறவன் தான் ரொம்ப பேர் இருக்கான். இப்போ அந்த அறிவு கூட இன்றைக்கி யூஸ் ஆகலை. அதனால தான் ஆதிசங்கரர் காசிக்கு போகிறாரு. அப்போ ஒரு பாட்டு பாடின்னு இருக்காங்க அவங்க, கிராமர் அவங்க படிச்சுன்னு இருக்கிறது காசியில் பண்டிதர்கள்லாம். அதுக்கு பேர் டுக்குருங்கரணே. உங்கள் ஊரில் நேரிசி ஆசிரியப்பாலாம் சொல்கிறீங்களே அந்த மாதிரி. இப்போ ஆதிசங்கரர் சொல்கிறார், இதெல்லாம் படித்து என்னடா கிழிக்க போகிறீங்க? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்களா? இல்லைன்னா நீங்கள் முட்டாள்கள் போல் இதெல்லாம் கற்றுன்னு கிராமரை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? நகி நகி ரட்சத்தி டுக்குன்னு கண்ணன், நீ படிக்கிற கிராமரெல்லாம் உனக்கு உதவ போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அறிவும் ஒரு லிமிட்டேஷனில் வந்து சேர்ந்துடுது. மூணாவது என்னமோ அனுபவம் நல்ல ஆசான். பட்டு எல்லாருக்கும் எல்லா விதமான அனுபவங்களும் கிடச்சிடுமா? ஒரு கிராமத்தான் இருக்கான், அவன் ஏதோ சாப்பிட்டானா, வயலுக்கு கீழுக்கு போனானா, அந்த கிராமத்திலே இந்த அடுத்த ஊர் கூட பார்க்காத செத்து போகிறவனே நிறைய பேர் இருப்பான் இல்லையா? அனுபவம்ங்கிறது அடைய வேண்டிய விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் விச் யூ ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்போசர் கிடைக்குது? அதுக்கு நிறைய ஜனங்களை பார்க்கணும், நிறைய படிக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து அனுபவங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அதுக்கும் வந்து ஸ்கோப் ரொம்ப பெருசு. அதனால் யுவர் என்வாயரன்மெண்ட் ஆர் யுவர் அப்ரிங்கிங் லிமிட்ஸ் யுவர் எக்ஸ்போசர். சின்னதாக ஏதோ கிராமத்துலேருந்து அப்படியே செத்து போகிறது மாதிரி இருப்பான். இல்லை கொஞ்சம் பேர் கிராமத்தில் படித்து அதுக்கப்புறம் சிட்டியில் வந்து வேலைகளே செய்கிறாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ஊர் உலகமெல்லாம் சுற்றுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு நீ எந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கியோ அந்த ஒர்க் கனெக்டடான அனுபவங்கள்ங்கிறது ஒன்று, இந்த உலக சம்மந்தப்பட்டது அனுபவங்கள்ங்கிறது ஒன்று. நீ படிக்கிறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் சிந்திக்கிறதுனாலையும் வரக்கூடிய விஷயங்கள் வேறு. அதனால் இந்த மூணுமே வந்து அவங்கவுங்களுடைய லக்கை பொறுத்து, அவங்கவுங்களுடைய அப்ரிங்கிங்கை பொறுத்து கிடைக்கக்கூடிய விஷயங்களே தவிர இது ஏதோ ஒரு பேக்கேஜ் கிடையாது. 26 ஏபிசிடி படிச்சுட்ட உடனே எல்லாம் வந்துடும்னு நினைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும் அறிவு போல் இருக்குன்னு. அதனால் அறிவு என்பது அப்படி அல்ல. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கரையே இல்லாத அளவுக்கு படிப்பு இருக்குது, ஆனால் அதை படிக்கிறதுக்கு நம்முடைய ஆயுசு ரொம்ப கம்மி. கற்பவர் நாள் சில. அந்த ஆயுசுலேயும் அப்பப்போ வியாதி வேறு வந்து தொலைக்குது. மெல்ல நினைக்கின் பிணிபல. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல. தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின்னு தெரிந்து. பாலையும் தண்ணியும் கலந்து வச்சியானா அந்த அன்னப்பட்சி பாலை எடுத்துன்னு தண்ணி விட்டுரும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். நீ தான் நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிற வித்தியை கற்றுக்க வேண்டியிருக்கு. ஒரு அம்மா இருக்கா, அம்மாவுடைய மாரில் பால் சுரக்குது இல்லையா, அது அமிர்தம். அம்மாவுடைய குழந்தை வருது இல்லையா, தொப்புள் கொடி உறவில் வருது இல்லையா, அந்த தொப்புள் கொடியை ஒரு காலத்தில் வந்து நாய் கூட சாப்பிட்டா அதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பூமியில் 2 அடிக்கு குழி தோண்டி தொப்புள் கொடியை கொண்டு போய் பதிப்பாங்க அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி வெட்டினோன்னு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, -7 -+ன்னு அந்த தொப்புள் கொடியை எடுத்து உங்கள் பேரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வியாதி வருதோ அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற தொப்புள் கொடியிலிருந்து ஒரு இது ஆன்டி சிரம் எடுத்து அந்த வியாதிகளை கூர் பண்ண முடியும். -+ங்கிற மாதிரின்னு ஒரு புது இது. இங்கே கூட லைஃப் லைன் இருக்குது இல்லையா, இங்கே இந்த ரோட்டில் அதுதான் பண்ணுறாங்க அவங்க. அதனால் தாயுடைய மாரில் அமிர்தங்குது, கீழே விஷங்குது, தொப்புள் கொடி விஷம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சாங்க. அதில் உலகத்தையே அழிக்கிற ஆலகால விஷமும் வந்தது. நல்ல யோசனை, ஆலகால விஷம் அதுலேருந்து தானே வந்து. அண்டு என்றைக்கும் சாகாமல் இருக்கக்கூடிய சாவா மருந்து மூவா மருந்துடுறாங்க இல்லையா,
அந்த அமிர்தமும் அங்கே தான் வந்துச்சு. அப்போ பார்க்கடலில் அழகால விஷமும் இருக்குது, அமிர்தமும் இருக்குது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். த குட் இஸ் ஆஃபன் இன்டியர்ட் வித் த பேட்வாங் ஷேக்ஸ்பியர். நல்லதும் கெட்டதும் உலகத்தில் கலந்து தான் இருக்கும். அப்போது நமக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கோ இல்லை பக்குவம் இருக்கோ அதை வச்சு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை எடுத்துக்கிட்டு அல்லதை விடக்கூடிய விடணும். அப்போ அல்லவை தேய அறம் பெருகும், அல்லவைன்னு கெட்டது தேய அதெல்லாம் விட்டால் நீ இன்னும் நல்லபடியாக வாழ்வ, அறம் பெருகும். நல்லவை நாடி இனிய செய்யின் இனிய சொல்லின். இப்போ நீ என்ன பண்ணும், ஒரு ஆப்ஷன் இஸ் டு see குட், ஹியர் குட், டாக் குட், டூ குட். இது உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த அறிவு வச்சு தான் நீ பண்ண முடியும். இப்படி எல்லாத்திலையுமே சுற்றி வளைச்சி உன்னோட பர்சனல் பிளானிங் அண்ட் யுவர் ஐக்யூ பிளேஸ் எ பிக் ரோல். ஏன்னா எல்லாம் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, 50 பசங்க படிக்கிறாங்க, அதே வாத்தியார், அதே பிளாக் போர்டு, அதே சாக் பீஸு, அதே டேபிள் சேரு, அதே ஆன்சர் கொஸ்டின் பேப்பர். அண்டு அந்த 50 பேரில் ஏன் ஒருத்தர் 2 பேர் ஹை மார்க் எடுக்கிறாங்க, சில பேர் ஃபெயில் ஆகுறாங்க, சில பேர் ஆவரேஜ் மார்க் வாங்குறாங்க? சிலபஸ் மாறல, உன்னுடைய லெவல் ஆஃப் லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு எட்டர்னல் ப்ராசஸ். எமர்சன் ஒருத்தன் தான் அவன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உனக்கு இருந்தால் இன்னும் 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 நிறைய கற்றுக்கலாங்கிற ஒரு பாவனை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட, ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, தொண்ட தொண்ட தனி வரும். அந்த மாதிரி படிக்க படிக்க அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்டு மக்களுக்கு இதெல்லாம் புரியல. தே வேஸ்ட் லாட் ஆஃப் டைம் இன் அன்ப்ரடக்டிவ் அண்ட் அன்வான்ட் திங்ஸ். தேடிச்சோறு நிதம் தின்று, ஏன்னா எந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது சாப்பாடுன்னு தேடி அலைஞ்சி சாப்பிட்றது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, உலகத்தில் தேவையே இல்லாத நிறைய விஷயம் இருக்கும். கிரிக்கெட்டு அந்த சீசன் வந்து தொலைஞ்சதுன்னா போகிறோம், அவன் ஏதோ பெரிய ஸ்காலர் மாதிரி கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கினே உட்காந்துருப்பான். பேசுறது திருப்பி திருப்பி 10 பேர்கிட்ட வேனிட்டி ஆஃப் நாலேஜ்னுவாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஒரு சினிமா பார்த்தா அந்த சினிமா கதையை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் தான் பல சின்னஞ்சிறு கதைகள். அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறது. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி சரி இவனாவும் சந்தோஷமாக இருக்கானா? இல்லை, மனம் வாடி துன்பம் மிக ஒன்று. அடுத்தது நான் பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு வரை இவன் காரணமாக இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ யூ ஆர் ஹர்ட்டிங் அதர்ஸ், யூ ஆர் ஹார்மிங் அதர்ஸ். பிறர் வாட பல செயல்கள் செய்து ஒரு நாள் வயசாகிட போது, இல்லை திடீர்னு ஒரு நாள் யமதர்மன் வந்து பாசக்கட்டை வீரி தூக்கின்னு போகிறான். கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாய்க்கும். யமதர்மனுக்கு சாப்பாடு நீ தான். கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதர் என்று என்னை நீ நினைத்தாயான்னு பாரதி பாடுவான். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் வந்து வேடிக்கை மனிதர்கள் தான். அவங்களுக்கு சாப்பிட்றது, சாணி போடுறது, பனி மாதிரி 2 குட்டி போடுறது, இதுதான் உலகத்தில் எல்லோரும் இதுதான் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஆடு கோழி பல்லி பாம்பெல்லாம் பண்ணுது. இதுக்கு எதுக்கு நீ மனுஷனாக பிறந்த? அரிதறிது மானிடராதல் அரிது. உலகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம் மனுஷனாக பிறக்கிறது. மனுஷனாக பிறந்து உனக்கு கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதுன்னா அதை விட ரொம்ப பெருசு. அது நடுவில் தானமும் தவமும் தாம் செய்வராயின், நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். வானவர் நாடு வழித்திருந்தது. அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தேவர்களுங்கிறவங்க யார்? நீங்கள் தான். எப்படி உங்களில் படித்து முடித்தவன் ஒரு IRS ஆஃபீஸர், IAS ஆஃபீஸர், IFS ஆகிறானோ அந்த மாதிரி மனிதர்களில் யார் பெர்ஃபெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன் தேவர்கள் ஆகிறாங்க. அந்த தேவர்கள் ஆகி பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கணும். நீ கஷ்டப்பட்டு படித்த காம்படிஷன், சக்ஸஸ் காம்படிஷன், ரிவ்யூ, இந்து பேப்பர் எல்லாம் படித்து முடித்து எல்லாம் பரீட்சை ரிட்டர்ன் ஆகி டேராடூனுக்கு போய் கலெக்டர் ட்ரைனிங் எடுத்துன்னு ஒரு டெப்டி கலெக்டராகி கலெக்டர் ஆகிட்டேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நீ பெறுகிற பல்வேறு, ஆனால் யூ ஹேவ் ரிட்டையர்மெண்ட். ஒரு 55 வயசு 58 வயசுக்கு ரிட்டையர் ஆகிதான். நீ எப்பயுமே சாகர வரைக்கும் நான் கலெக்டர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன் எல்லாம் கூட பதவிகள் தான். நீ செய்த தானத்துக்கும் தவத்துக்கும் உனக்கு கிடைக்கிற பதவி. அதை அனுபவிச்சுட்டு நீ திருப்பி பூமிக்கு தான் வரணும். பூமிக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பற்றற்ற நிலை அடைஞ்சா நீ சித்த புருஷனாக மாறலாம். எல்லாம் சித்தர்கள்லாம் அப்படி தான்.
சித்தம்னா மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிட்டாங்களோ அவங்கெல்லாம் சித்தர்கள். சித்த புருஷனாக மாறலாம். தேவர்களுக்கு அடுத்த நிலை தான் சித்தர். அதனால் நீ தேவ பதவியை அனுபவிச்சுட்டு பூமிக்கு வந்துட்டு திருப்பியும் சித்தர்கள் பதவிக்கு ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அது எக்ஸ்போசர், கவர்னர், இல்லை அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக போகிறது, இல்லை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகிறது, அந்த மாதிரி. உத்தமன் உள்ளுக்குள் உரைகிறான் என்ற உணர்வு உனக்கு வந்துவிட்டால் நீ ஒரு சீசனல் டிவோட்டியாக இருக்க மாட்டாய், ஒரு சீசன்டு டிவோட்டியாக மாறிவிடுவாய் என்கிறது தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று. உத்தமன் உள்ளுக்குள் உரைகிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும்? அந்த உணர்வு ஞானத்தை நோக்கி ஒரு மனிதனை நகர்த்துகிற ஒரு உணர்வா, அல்லது அதுவே ஒரு ஞான நிலையா? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட் டு தி டைட்டில் ஆஃப் பீயிங் சிவா. இந்த நிலை வருகிற போது உனக்கு எப்பயுமே நான் உங்கள்கிட்ட ₹1,00,000 கொடுத்து பேங்க்கில் கட்டிட்டு வர சொல்கிறேன். இங்கேருந்து பேங்க் போகிறதுக்குள்ளே தொட்டு பார்த்துக்கோ அது இருக்குதான்னு சொல்லி, இல்லையா? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஜாக்கிரதைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீ ரயில் டிக்கெட் வாங்கின்னு போய் கம்பார்ட்மெண்ட்டில் C3 உட்காந்துக்கிற 40வது சீட்டில் அந்த டிடிஆர் உன் பக்கத்தில் உன் டிக்கெட்டை வாங்கி அவன் டிக்கெட் அடிக்கிற வரைக்கும் உனக்கு பக்கும்னு இருக்கும். உன் டிக்கெட்டு தான், நீ தான் வாங்கியிருக்க. ஆனால் ஒரு பயம் இருக்குது, இல்லையா? அந்த பயம் ஒரு டிக்கெட்டுக்கே இருக்குதுன்னா, நீ கட்டின பணம் பேங்க் பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிருக்குதான்னு பார்க்குற வரைக்கும் உனக்கு ஒரு நிம்மதி இல்லை. அந்த பயம் உனக்கு இருக்குதுன்னு சொன்னால், அப்போது எவ்வளோ நீ அஞ்சு வாழ வேண்டியிருக்கு அந்த உலகத்தில். அஞ்சுன்றது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலேயும் அந்த மாதிரி இல்லை, கடவுளிடத்தில் நமக்கு வரக்கூடிய பயம், அதனால் வரக்கூடிய பக்தி. அப்படி வந்தாக்கா நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிட்டே போவோம் லைஃப்பில். அந்த கடவுள் எங்கே இருக்கான்னு தெரியாத வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியும்னு. நிறைய வீடுங்களில் சின்ன வீடாக இருக்கும், அதில் ஒரு சாமி படம் இருக்கும், அது கூட ஒரு கேலண்டராக இருந்தாவே பெரிய விஷயம். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பம் நடத்துகிற போது என்ன பண்ணுவாங்க, ஓரளவு பயம் இருந்தால் ஒரு அழுக்கு டவலை தூக்கி அந்த ஃபோட்டோ மேலே போட்டுருவாங்க. இவ்வளோ தான் இவங்களுடைய கடவுளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அழுக்கு துண்டு போத்துனா கடவுள் மறைஞ்சிருவார் இல்லையா? அதெல்லாம் வருவோம். கோவிந்தன் ஒருத்தன் தான், ராமானுஜருடைய சிஷ்யன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு மறுநாள் காத்தால் பொண்ணு வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளையாண்டான் ராமானுஜர்கிட்ட, உங்கள் பிள்ளையாண்டா ஒன்றுமே பண்ணல என்னை தலையிட்டலான்ட்டு. ராமானுஜர் என்னடா இப்படி பண்ணுறீன்னாரு. நாங்கள் இருக்கிற ரூம் இருட்டாக இருக்கணும், எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா. ராமானுஜர் பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டார். அவங்க 2 பேரையும் ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னாரு. 3வது நாளும் கம்ப்ளைண்ட், மாப்பிள்ளை ஒன்றும் பண்ணலையேன்ட்டு. இப்போ ஏண்டான்னாரு. பாருங்க, கட்டிலில் பெருமாள் உட்காந்துருக்கார். அப்போ 3வது மனுஷன் அவர் ஜெகஜோதியாக இருக்கார், எங்கே இருக்குது இருட்டு, அப்போ எனக்கு எப்படி மைண்டு வரும் அப்படின்னா. அந்த மாதிரி ஒன்றார். அதாவது லைட் இருந்தாலும் இல்லைன்னாலையும் ஜெகஜோதியாக கடவுள் இருப்பார், எப்பயும் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நிஜமாகவே நம்புறது தான் நான் சொல்கிற ஹையஸ்ட் லெவல் ஆல் த டைம். அப்போது ஒரு கேலண்டர் மாதிரி எதுவும் மூடிடுற விஷயம் கிடையாது. இல்லை ஒரு கோயிலில் இல்லை ஒரு இதில் பூஜை ரூம்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறது இல்லை. நாம் தப்பாக நினச்சாவே கடவுளுக்கு தெரிஞ்சிருங்கிற எண்ணம் உனக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீ ரொம்ப ஹைட்டில் இருக்கேன்னு அர்த்தம். நம்ம நினச்சாவே கடவுளுக்கு தெரிஞ்சிடுங்கிற ஒரு பயம் இருக்கணும் உங்கள்கிட்ட. அதனால் இதெல்லாம் வரக்கூடிய சாதாரண நிலையில் வருமா? ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸ் கோயர் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு அந்த அளவு கடவுள்கிட்ட ஒரு பயம் வரும்னு நீ நினைக்கிறியா? பாசிபிள் இல்லை. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நத்திங் இஸ் தேர். அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சிங்கர்னைசிங் வித் காட். அவ்வளோ சீக்கிரம் வராது. நிஜமாகவே உனக்கு இந்த உலகத்தின் மேல் இருக்கிற ஆசா பாசங்கள் போகணும். மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன். எல்லா பற்றும் போயிட்டு கடவுளை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி 2 காலம் நீ வாழ்கிற காலத்தில் பிடிச்சியானா நீ மோட்சத்துக்கு போவேன். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது என். வாழ்கிற காலத்தில் அவன் 2 காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அகல கொண்டில்லா நின் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. மனுஷன் அந்த காலிலிருந்து எழுக்கவே முடியல அப்படின்னு ஆழ்வார் பாடுவார். ஸோ அந்த நிலையில் கருதா மறவா நெறிக்கான உன் இரு தாழ் வனஜம் தரையென்று செவாய். கடவுளே நான் ஒன்றை நினைக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. நினைக்கிறேன்னா மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா? நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது.
அதுக்கு என்ன பண்ணணும், என் இதயத்தில் தாமரை மலர் மாதிரி இருக்கு இல்லையா, இதய கமலம், அதில் உன்னுடைய 2 பாதத்தை வச்சுக்கோ. அப்போ நான் எப்பயுமே இதய தாமரையில் உன்னுடைய கருதா மறவா நெறிக்கான அந்த டிசிப்ளினுக்கு போவேன். உன் 2 தாள் பாதங்கள் வனஜம் என் இதய தாமரையில் தர என்று இசைவாய். எப்போ தான் நீ கோஆப்ரேட் பண்ணி உன் காலை கொண்டாந்து இங்கே வைக்க போறியோ அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பெரிய நிலைகளை தொட்டுட்டீங்க, உங்களுடைய பக்தி பரிணாம வளர்ச்சி பெற்றுடுச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு சீசனல் பக்திங்கிற மாதிரி, ஒரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஏதோ ஒரு கிருத்திகை சஷ்டி ஏகாதசி இல்லை ஒரு பௌர்ணமி, அந்த மாதிரி எப்பயாவது கடவுளை ஒரு அரை மணி நேரம் ஒரு ஊதுவத்தி கொளுத்தி ஒரு 2 விளக்கு ஏற்றிட்டா தீர்ந்து போச்சு, அதுதான் கடவுள்னு நினைச்சா நான் சொல்கிற ஐட்டுக்கெல்லாம் நீ வர முடியாது. ஓகே. சந்தர்ப்பம் கிடைப்பதால் திறமையற்றவன் உயர்ந்து விடுவதும் உண்டு. அது கிடைக்காததால் திறமையுள்ளவன் இடம் தெரியாமல் போவதும் உண்டு என்று கவிஞர் கண்ணதாசனின் இந்த வரிகள் நிஜ வாழ்க்கையில் நடக்கிற நிதர்சனமான நிகழ்வுகளின் பிரதிபலிப்புதான். ஒரு திறமையற்றவன் உயர்ந்து விடுவதை அதிர்ஷ்டம் என்று இந்த உலகம் அழைக்கிறதே. இதற்கு ஆன்மீக ரீதியிலான தங்களது மேலான கருத்துக்கள். அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானே அடை. இந்த லைஃப்ங்கிறது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். எதுவும் இந்த பிறவியை வச்சுக்கிட்டு நீ இந்த கேள்விக்கு விடையே தேடக்கூடாது. லைஃப் ப்ராசஸ். போன பிறவியில் நீ செய்த தானம் தவம் இதை வைத்துக்கொண்டு இந்த பிறவி உனக்கு அமைகிறது. அதனால்தான் உன் ஜாதகத்தை எழுதுகிற கணக்கு புள்ளமாரோ இல்லை ஐரோ பதவி பூர்வ புண்ணியானம்னு இந்த ஜாதகத்துக்குள்ள ஸ்டைல் ஆஃப் லிவிங் அவனுடைய பூர்வ புண்ணியத்தை வச்சு அப்படின்னு. இப்போ ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகிறவன் ஏன் உட்காந்துன்னு போகல, உட்காந்துன்னு போகிறவன் ஏன் 4 பேரில் ஒருத்தனாலும் தூக்கின்னு போகலன்னு யோசனை பண்ணு. உனக்கு தர்மத்துக்கு என்ன பவர், பழைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குது. அதனால் நமக்கு நிஜமாகவே கடவுள் அந்த மறைக்கிறதுங்கிற ஒரு அனுகத்தை கொடுத்துருக்காரு. திருவனுபவம்னு பேர். நமக்கு பழைய பிறவியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைய, அப்போ நமக்கு இந்த கேள்வி எழவே விடாது. கடவுள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஒன்று கொடுத்துருக்காரு, மறைத்தல் பண்ணிட்டார். அதனால் உனக்கு உன்னுடைய பழைய வாசனைகள் தெரியாது. போன பிறவி என்ன ஏது, எதுக்காக இந்த பிறவியில் நீ சந்தோஷமாக இருக்க, எதுக்காக இந்த பிறவியில் கஷ்டப்படுற, இதுக்கெல்லாம் உனக்கு காரணங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த திருவனுபவங்கிற குவாலிட்டி உனக்கு கடவுள் கொடுத்தாருன்னா அவர் கொடுக்காம வச்சுருக்காரு. அதனால நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எழுகின்றன. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. இப்போ ராஜா யார்? நம்ம ராஜா நடராஜா, கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, ராஜாவாக இருந்தாலும் இவ்வளோ ராஜாவும் அவரே தான். அவர் ஒரு கனெக்ட் பண்ணி வைக்கிறார் உலகத்தில்னா அது ராங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு புரியலை. அதனால் வி ஆல்வேஸ் ஃபைண்ட் வாழ்க்கை ஆஸ் எ புதிர், பட் இட் இஸ் புனிதம். இது புதிர் அல்ல, புனிதம். இது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நீ ஞானி ஆகிடுவேன். காஞ்சி மகா பெரியவர் இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது, வயிற்று இப்படி பிடிச்சின்னு கஷ்டப்படுறாரு. அப்போ எல்லாரும் பெரியவாளுக்கே இந்த கஷ்டமா அப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இதில் உனக்கு என்ன கஷ்டம்னாராம். அவங்களுக்கு தெரியுது கர்மான்னு ஒன்று இருக்குது, அது எனக்கும் உண்டு உனக்கும் உண்டு, அதை அனுபவித்தா நல்லது தான்ங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு நேரம் பெரிய பெரிய டாக்டருங்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போனாங்க. நாங்களாம் மெடிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணி வந்திருக்கோம், உங்களை ஃபுல்லாக வந்து ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம். நாங்கள் அவர் சொன்னால், என்ன பண்ண முடியும் உங்களால், எனக்கு ஒரு கண் சுத்தமாக தெரியாது, இன்னொரு கண் இந்த பத்ரிநாராயணன் டாக்டர் சங்கர் நேத்ராலயாவில் காஞ்சிபுரத்துலேயே ஒரு கல்யாண மண்டபத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு கொஞ்சோண்டு தெரிகிற மாதிரி பண்ணிட்டுருக்கான். நான் இப்படி டார்ச் வச்சுன்னு இப்படி படிச்சுன்னு உட்காந்துருக்கேன், இவ்வளோ தான் என் கண். ஒரு தடவை மணல் என்னுடைய லங்குக்குள்ளே போயிடுச்சு, அதனால் எனக்கு ஒரு சைடு லங் வேலை செய்யாது. நான் கொலைப்பட்டினி இருந்து எனக்கு கிரானிக் அல்சர், அதனால் நான் வாழைப்பழ சத்து மாவு இதை தான் சாப்பிட முடியும், வேறு சாப்பாடெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. இதுலேயே நான் 99 வருஷம் ஓட்டிட்டேன், இன்னும் இதுக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறேன், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அண்டர்ஸ்டுட். உடம்பாரழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். நிறைய மகான்கள் பண்ணுற தப்பு இதுதான்.
அவங்க சாமி ஆகிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க உடம்பை கேர் பண்ணுறதில்ல. உடம்பு தான், ஆத்மா தான். இப்போ ரமண மகரிஷி இருந்தார், அவருக்கு ஷோல்டரில் கேன்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்டில் கேன்சர். யோகி ராம் சரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர். எந்த மகான்னு எடுத்துக்கோ, எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த கடவுள் அந்த தேடுதலில் இருக்கிற போது தங்களுடைய உடம்பை பற்றி கண்டுக்கிறது இல்லை. நான் எப்பயுமே சொல்லுவேன், நீ எவ்வளோ பெரிய சாமியார் ஆனாலும் கூட உடம்பு வேறு ஆத்மா வேறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ டு பேலன்ஸ் தி எர்த் அண்ட் த ஹெவன்ஸ். இல்லைனாக்கா நீ வாழ்க்கையில் கஷ்டப்படுவேன். உன் அருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? உடம்பே இல்லை, பின் அருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ உடம்பு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் காஞ்சி பெரியவர்கிட்ட அவங்கெல்லாம் கமிட்டி போட்டு வராங்க. அதில் ஒரு டாக்டர், இவர் இப்படி சொன்ன உடனே அதில் இருக்கிற ஒரு டாக்டர், நான் மடத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அந்த உரிமையில் கேட்குறேன், பெரியவா கட்டாயம் ஒத்துக்கணும் அப்படின்னா. மடத்து மேனேஜரை கூப்பிடு அப்படின்னாராம். கோபமாயிடுச்சான். இவர் என்னமோ பெருசாக பண்ணியிருக்காராம் மடத்துக்கு. பைசா அவர் கணக்கை பார்த்து என்ன அடகு வச்சாவது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அவர் கணக்கு செட்டில்மெண்ட் பண்ணு அப்படின்னாராம். பயந்து போயிட்டு அவர் காலில் விழுந்து ஏதோ தெரியாமல் வளரிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாராம். இல்லையா, நீ மடத்துக்கு செஞ்ச பரமாச்சாரியர், நீ என்ன விலைக்கா வாங்கிட்டா? ஈ வாஸ் நாட் பாதர் அபவுட். அவர் நீ கொண்டு போய் எதை பணம் வைக்க போகிறாங்க, எல்லாருக்கும் தான் கொடுக்க போகிறாங்க. வேறு என்ன நடக்க போகுது? மாரிசி கொண்டாந்து கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே அந்த வரவங்களுக்கு சாப்பாடு போகிறது, கோயில் பூஜை, இந்த அவங்க கண்ட்ரோலில் எவ்வளோ கோயில்லாங்குது, அதுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம், இதுக்கு வேதம் படிக்கிறவங்களுக்கு சம்பாவனை, இதுக்கு தான் வச்சுன்னு இருக்காங்க. அதுலேயும் ஒரு லொல்லாம் உண்டு. ஒரு நேரம் இப்படி உட்காந்துருக்காங்க எல்லாருக்கும் சம்பாவனை கொடுக்குற போது 101 அப்படி கொடுக்க சொல்கிறாரு. அதில் ஒரு ஆள் காஞ்சிபுரத்திலே இருக்கிற ஆள் வந்து, நான் எவ்வளோ வருஷமாக வேதம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு 101 அவளுக்கும் 101 அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டார். பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையனை கூப்பிட்டு, இப்போ போகிறாரு, அவர் பஸ்ஸில் உட்காந்துருப்பார் பஸ் ஸ்டாண்டில், கூப்பிட்டுண்டுவான்னு. இவன் பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்றான். ஆனால் நான் வரமாட்டேன், நான் டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு. அதில் பெரியவர் கூட்டின்னு வர சொன்னார், உங்கள் டிக்கெட் காசு நான் வேணுனாலும் கட்டிடுறேன் வாங்கன்னு கூட்டின்னு வராங்க. வந்த உடனே பாரு, பந்தியில் வந்து நான் பேதம் காட்டப்படாது, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, உனக்குள்ளது ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ யாரோ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட சொல்கிறார், இவர் நல்ல வேதம் படித்த கணப்பாடிகள், இவருக்கு மாதம் நீங்கள் ஒரு 5000 ரூபா அனுப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு உதாரணம். அதாவது தே நோ ஹவு டு ஹேண்டில். பட் ஒரு பந்தியில் வந்து இந்த மாதிரிலாம் எத்துணையும் பேதம் வராதுன்னா அதுதான் பார்ஷியாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது. ஒரு ஏழை பொம்பளை வரான், ஏழை பொண்ணு, இந்த மாதிரி 8 சவரன் கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில், எங்களுக்கு வசதி இல்லை, அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு. சரி, எல்லாம் அம்பாள் கேட்டுன்னு இருக்கா காமாட்சி, அங்கே போய் உட்காரு அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆந்திராவிலேருந்து ஒரு ரெட்டி, பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, ஒரு 9 சவரன் கோல்டு காயின் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரான். என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட வந்தேன், நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 8 கோல்டு காயின் அதெல்லாம் கொடுக்குறான். அந்த பொண்ணு கூப்பிட்றாரு, நான் சொன்னேன் இல்லை அம்பாளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்னு. மடத்தில் இந்த ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த ரெட்டியாரையும் கூப்பிட்டுக்கோ, அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கோ, நேராக காமாட்சி அம்மன் சந்நிதியில் கொண்டு போய் இந்த தட்டை வச்சு ப்ரே பண்ணிவிட்டு 1 சவரன் கோல்டு காயின் பிரசாதம் ரெட்டியார் கையில் கொடுத்துரு, 8 சவரன் இந்த வேஷ்டி புடவை இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாராம். அப்போ மகானுடைய சங்கல்பம். அவங்க என்ன நோட் அடிச்சுட்டா உட்காந்துன்னு இருக்காங்க, மைண்டில் ஒரு நல்லது நடக்கணுங்கிற போது அதுக்கான வழிகள் தானாகவே கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். மகான்கள் எப்படி நினைக்கிறாங்க, அதுக்கு எப்படி பலித்தம் கிடைக்கிறது கை மேலேங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா மகான்களும் பண்ணியிருக்காங்க, இவர் மாத்திரம் இல்லை. இதில் திருவண்ணாமலையிலேருந்து போனால் திருக்கோயிலூர், அங்கே ஞானானந்தகிரி சாமி இருந்தார். தபோவனம் ஞானானந்தகிரி சாமின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட ஒரு ஆள் கும்பகோணம் சைட்லேருந்து வரான். வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோம், என் பொண்டாட்டி சொல்லிட்டா, நீ காசோட வா, இல்லைன்னா வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டா, உங்களை தான் நம்பி வந்திருக்கேன்னு. சரி, அங்கே போய் தங்கிக்கோ, சாப்பிடு அப்படின்னாராம். 2 நாள் கழிச்சது ஒரு ஆள் வந்தான். வந்துட்டு, நான் வந்து அந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன், திருவாரூர் சைட்லேருந்து, ஒரு லாரி நிறைய அரிசி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதனால் நீங்கள் எடுத்துக்கணும். நான் பார்த்துட்டு தான் வாங்கிப்பேன் அப்படின்னு அங்கே வந்து அந்த அரிசியை புழிகிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் பிளட்டு வருது.
உடனே சொல்கிறேன், இதெல்லாம் வாங்க மாட்டேன், இதில் மற்றவாளோட கண்ணீரும் பாவமும் இருக்குது அப்படின்வார். இல்லையே, நான் எல்லாத்தையும் உணர்த்தி நல்லா தானே கொண்டு வந்தேங்கிறார். அப்போது தபோவன சாமி அவன் வந்தான் 2 நாளைக்கு முன்னே அவனை கூப்பிடுன்னு கூப்பிட்டுட்டு, இவனை தெரியறதா உங்களுக்கு அப்படின்னாரான். ஆமாம், இவங்க அப்பா பெரிய கனபாடிகள், நான் அப்பா அவருடைய பிள்ளை தான் இவன் அப்படிங்கிறார். அப்போது பரமாச்சாரியார் சொல்கிறாராம், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ கல்யாணம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பெரிய கனபாடியை நீங்கள் கூப்பிட்டீங்க. காஞ்சி பெரியவர் நீ வேதம் யாகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் போகணும், இந்த லௌகிகமாக கருமாதி கல்யாணத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அவருக்கு சொன்னதுனால அவர் வரமாட்டேன்ட்டார். எங்கள் நிலத்திலேயே நீங்கள் வருமானம் எடுத்துட்டு எங்களை மதிக்க மாட்டீங்களா, எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களான்னு சொல்லி எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டான். அதனால் அவர் இறந்துட்டார். இப்போ அந்த ஆளுடைய மகன் தான் இவன் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பரம தரித்திரத்தில் இருக்கான், அவன் பொண்டாட்டி துரத்தி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீ உருப்படணுன்னா ஒரு வழி சொல்கிறேன், இந்த ஆளுடைய பொண்ணு கல்யாணத்தை உன் செலவில் நீ நடத்தி வைக்கணும். அதாவது டோட்டல் இந்த கல்யாணத்தை நீ நடத்தி வைக்கிற, இவங்ககிட்டேருந்து பிடிங்கின லேண்டெல்லாம் அவனுக்கு திருப்பி கொடுக்குற. அப்படி நீ ஒத்துனா இந்த லாரியில் இருக்கிற நெல் இங்கே இருக்கு, இல்லைன்னா எடுத்துன்னு போ அப்படிங்கிறார். அதே மாதிரி நடந்தது. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு ஆள் வரான், நான் திருவிடை மருதூர் கோயிலில் ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினேன், அந்த பிரசாதம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சுவீகரிக்கணும் அப்படின்னு கொண்டு வைக்கிறான். அப்படி தொற்ற உடனே அப்படின்ட்டு கண்ண முடியணும் கண்கிறார். அப்போது அவனுக்கு எங்கேயோ தப்பு நடந்துச்சுன்னு ஒதுக்குது. சொல்கிறார், நிறைய ரித்விக்கெல்லாம் வந்திருப்பாள். ஆமாம், அதில் ஒரு வயசானவர் 80-85 வயசு இருக்கும், அவரும் வந்திருப்பார். ஆமாம், எல்லாருக்கும் பந்தி உபசரணை நடந்தது. அப்போ அந்த ஆள் ஒரு கரண்டி பாயசம் எக்ஸ்ட்ரா கேட்டார். இந்த கழுத்துக்கு எதுக்கு நீ அந்த கரண்டி போடாமல் அவரை உதாசீனப்படுத்தினியா? ஆமாம். எல்லாருக்கும் சம்பாவனை கொடுக்குறப்போ இந்த கிழவனுக்கு பல்லு போச்சு சொல்லு போச்சு அப்படின்னு கம்மி பண்ணி அவனை ஹியூமிலியேட் பண்ணியா? பெரியவா அப்படியே சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னார். அதுக்கு நடுவில் ஒரு கார் வருது. அதே கோயிலிருந்து இந்த யாகத்தை கண்டக்ட் பண்ணின்னு 4 பிராமணங்க வராங்க. இந்தாங்க யாரோ ஒருத்தன் ஏகாதசி ருத்ரயாகம் பண்ணான், பிரசாதம் கொண்டு வந்துருக்கோம் மடத்துக்குன்னு. பார்த்துட்டு இவன் தான் பண்ணான் அப்படின்னாரான். எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அதிலேருந்து எடுத்துக்கிறார் இவர். இப்போ இந்த ஆள் ஏதோ தப்பு நடந்துச்சு, என்னை மன்னிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறான். நான் என்ன மன்னிக்கிறது, அந்த பிராமணங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, உனக்கு பிராப்தம் இருந்தால் நடக்கும் அப்படின்னாரான். இவன் இங்கேருந்து காரை போட்டுன்னு போகிறான். போனால் அந்த ஐயர் இறந்து போயிட்டார். அவங்க வீட்டு வாசலில் எல்லாம் தட்டின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த பண்ணையார் குடும்பமே அழிஞ்சு போச்சு பிற்காலத்தில். இப்படிலாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட உலகத்தில் நல்லது கெட்டது, ஒருத்தரை மனசு புண்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி கர்மாவும் இருக்குது. நல்லதுக்கும் பலன் இருக்குது, கெட்டதுக்கும் தண்டனை இருக்குது இந்த உலகத்தில். அதனால் நாம் ஏதோ நம்ம பெரிய அறிவாளிங்க நினச்சி இந்த உலகத்தில் எல்லோரும் ஏமாத்துறதா நினைக்கிறோம் இல்லையா? அதே மகா தப்பு. எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது இந்த உலகத்தில். ஆனால் எல்லோரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது. இதே காஞ்சி பெரியவர் இருந்தபோது யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட துணி, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஜவுளி கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து, இந்த வருஷம் உங்கள் ஆசீர்வாதத்தில் நிறைய வியாபாரம் நடந்தது, அதனால் நாங்கள் ஒரு லாரி நிறைய புடவை கொண்டு வந்திருக்கோம், வேஷ்டியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு. இவர் சரின்றார். பார்த்தா அதில் 2 பேல் துணி காணும். அப்போது யார் திருநான்னு பெரியவருக்கு தெரியாமையாக இருக்கும். அதனால் அந்த திருநவனை சாதாரணமாக பேசுகிற மாதிரி, நீ எவ்வளோ வருஷமாக அந்த மடத்தில் வேலை செஞ்சுருக்க, நாங்கள்லாம் சொல்பமாக தான் உங்களுக்கு சம்பளம் தரோம், ரொம்ப கஷ்ட ஜீவனம்தான், இருந்தாலையும் நீ என்ன பண்ணணுன்னா ஒரு 2 பேல் பட்டு துணி, இது புடவை வேஷ்டி உன் கைங்கரியமாக கொண்டாந்து மடத்துக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. திருநன்னு சொல்லவே இல்லை, உன் கைங்கரியம் கொண்டாந்து கொடுத்துரு. இதே மாதிரி வெள்ளி டம்ளர் திருன்னு ஒருத்தங்கிட்ட இப்படியே சொன்னாலும் அடுத்த நாள் வெள்ளி டம்ளர் வந்துச்சு. அதனால ஆனஸ்டி, டிஸ்ஆனஸ்டி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்கு என்ன போச்சு?
மெட்டீரியலிஸ்டிக் ஈகோவிற்கும் ஸ்பிரிச்சுவல் ஈகோவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடிகளும் நானே என்று குருக்ஷேத்திர யுத்த களத்தில் நின்று கொண்டு பிரகடனம் செய்கிறானே பகவான் கிருஷ்ணர். இதனை ஸ்பிரிச்சுவல் ஈகோவுக்கு உதாரணமாக சொல்ல முடியுமா? ஈகோ இஸ் ஈகோ. அதில் மெட்டீரியலிஸ்டிக் ஈகோ, ஸ்பிரிச்சுவல் ஈகோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய இந்த சாமியாருங்க மடாதிபதிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூடுன்னுவாங்க. அவங்கெல்லாம் இப்படி தான் பார்ப்பாங்க எல்லோரும். மற்றவங்கெல்லாம் ஏதோ துரும்பு, இவங்க காலை கழுவி குடிச்சா தான் மோட்சத்துக்கு போவாங்கிற மாதிரி இதுங்கெல்லாம் நெஞ்சுன்னு இருக்கும். அதனால் ஈகோ அட் எனி லெவல், அதாவது விக்ட்ரி மெக்னானிமிட்டி இன் டிஃபீட் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவார் சர்ச்சில். அந்த மாதிரி எவ்வளோ உயரமாக போறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு அடக்கம் வரணும். அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் உய்த்து விடும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கு இல்லை உயிர்க்கு. அதனால் அடக்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ மேலே போறியோ அவ்வளோக்கு அளவு உனக்கு வரணும். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. எவன் இந்த மாதிரி அடக்கமாக இருக்கானோ அவன் வர்றபோது தேவர்கள்லாம் கை கட்டின்னு வாப்பான்னு கூப்பிடுவாங்க அவனை. அதனால் அடக்கம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா நிலையிலையும் தேவைப்படும். இல்லை, கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு? நான் மற்ற நேரத்துலலாம் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். இப்போ துரியோதனனுடைய சபையில் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது வர்றார். தூது வர்றபோது எவ்வளவோ சொல்கிறாரு, அவங்க தாயாதிங்க தான்ப்பா, ஏதாவது கொடுத்துரு, 5 கிராமம் கொடுத்துரு, 5 ஊர் கொடுத்துரு, ஏதோ ஒன்று இப்போ நல்லா இருங்க, எதுக்கு குருஷேத்திரம் யுத்தமெல்லாம் சண்டை அப்படிங்கிறாரு. இவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இவனை எப்படி தான் கன்வின்ஸ் பண்ணுன்னு தெரில. உலகத்திலேயே அர்ஜுனனுக்கு அந்த யுத்த காலத்தில் கொடுக்குற விஸ்வரூப தரிசனத்தை இவர் முதல்ல துரியோதனுக்கு தான் கொடுத்தாரு. இந்த கண்டெக்ஸ்டில் கொடுத்தாரு, சபையில் பாடுறானா அப்படின்னு. அவன் சொன்னால், நீ பிசி சர்க்கார் மாதிரி மேஜிக் காட்டினா நான் பயந்துக்குவேனா அப்படின்னா. அப்போ விஸ்வரூப தரிசனத்தை அவர் எடுக்கிறதுக்கு காரணம் இருக்கும். அதே மாதிரி மகாபாரத யுத்த காலத்தில் எது கொடுக்குறாரு, இவன் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு எதிரில் நிற்கிறவங்களாம் என் பிரதர்ஸு, நான் அதனால் கொல்ல மாட்டேன்றான். அதில் நீ என்னடா கொல்றது, நான் தான் எல்லாமே பாரு அப்படின்னு பஸ்தேமையர் உத்தர ரூபம்னு தன்னுடைய உருவத்தை காட்டி, நீ ஒன்றும் கொலை பண்ண போகிறதில்ல, நீ ஒன்றும் பாவம் பண்ண போகிறதில்ல, பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் கீதா உபதேசம் பண்ணுறது அதே தான். இது பல இடங்களில் ப்ரூவ் பண்ணினே போவார் அவர். பீஷ்மர் மரணப்படுக்கையில் சாகரத்துக்கு உத்தராயண புண்ணிய காலத்தில் காத்துன்னு இருக்கார். அதுக்குள்ளே யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவர் பஞ்ச பாண்டவர்கள் கூட்டின்னு உங்கள் தாத்தா மண்டையை போட போகிறாரு, அவர் போகிறதுக்குள்ளே அவர்கிட்ட 4 நல்ல உபதேசம் வாங்கிக்கோங்கன்னு கூட்டின்னு வராரு. இவங்கள பார்த்த உடனே பீஷ்மர் ஒவ்வொன்றும் அழுகுறாரு. கேட்குறாங்க, நீங்கள் நிலை குலையாத மாவீரர் ஆச்சே, மலை குலைந்தாலும் ஏன் தாத்தா அழுவுறீங்க அப்படின்னாங்களாம். அதுக்கு பீஷ்மர் சொன்னாராம், இந்த கிருஷ்ணருக்கானே இவன் உலகத்துக்கே படி அளக்கிற பரந்தாமன், இவன் உங்கள் கூடயே இருந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விதவிதமாக ஐடியா பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டாந்தா கூட நீங்கள் தறிப்படுமோ நாய்ப்படுமோ சொல்லத்தான் படுமோன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, அதை நினச்சேன்டா. இவன் இல்லைன்னா உங்கள் கதி என்னன்னு நினச்சேன், எனக்கு அழுகலியாக வருதுன்னாராம். இவன் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அந்த மாதிரி நாம் கூட இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் whenever there is success we think it's our hard work intelligence. ஃபெயிலியர் வந்தாக்கா நான் கடவுளை கும்பிட்டு இந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பிளேமிங் தி காட். இந்த ஆட்டிடியூடுங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பரிபர்கன்னு ஒருத்தர் இருக்கான். எல்லாரும் நான் இத்தனை நாளில் எதிரில் இருக்கிற துரியோதன சைன்யத்தை கொல்லுவேன், இத்தனை நாளில் கொள்ளுவேன்லாம் சொல்கிறாங்க. அப்போ பரிபர்கன் என்ன பண்ணுறான், ஒரு சாம்பல் தேய்ச்சி அம்பு எடுத்து விடுறான். இந்த சாம்பல் யார் மேலெல்லாம் விழுதோ அவங்கெல்லாம் ஹோகயா, நான் எல்லாம் கயா. அந்த நாயகன் சினிமாவில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பையன் மர்கியா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் மர்கியா. யார் சாகலையோ குருஷேத்திர யுத்தத்தில் அவங்க மேலே படலை சாம்பல். அப்போ அவன் சொல்கிறான், இவங்களை தவிர எல்லாரும் கோவிந்தா அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னார், இவன் கழுத்தை வெட்டுன்றார். எதுக்குன்றாங்க, இவ்வளோ பெரிய ஜித்துக்கள் அடிக்கிறான், அவங்க தூப்பி வெட்டுங்கன்றார். அவன் கழுத்தை எடுத்துன்னு போய் எதிரில் இருக்கிற மலை மேலே வைங்கன்றார். பரிபர்கனுடைய கழுத்தை வைக்கிறாங்க மேலே. எதுக்குன்னு காரணம் சொல்ல. மகாபாரத யுத்தம் முடிஞ்சிச்சு.
ஆளாளுக்கு நான் தான் நான் தான் நான் தான், பீமும் ஒரு பக்கம், நகுல சகாதேவன் ஒரு பக்கம், தர்மன் ஒரு பக்கம், அர்ஜுன் ஒரு பக்கம், அப்படியே பீட்ரு விட்டுக்கிறாங்க. கொஞ்சமாக விட்டால் அது பீட்ரு, கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னால் சென்ட் பீட்ரு, ரொம்பன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்கு, எல்லாம் பீட்ரு விடுறாங்க. அப்போது மலை மேலேருந்து ஒருத்தன் சிரிக்கிறான். கிருஷ்ணர் யாரும் சிரிக்கிறாங்கடா அப்படின்னு. அவன் தான் பரிபர்க்குன்றாங்க. அவன் எதுக்கு சிரிக்கிறான்னு கேளு அப்படின்னு. அவன் மேலேருந்து முன்ன மாத்திரம் பேசுது. இந்த யுத்தத்தில் யார் சூப்பராக சண்டை போட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க இவங்க பஞ்சபாண்டவர்கள். சொன்னால் நீங்கள்லாம் யார், நீங்கள்லாம் சண்டை எப்போ போட்டீங்க? இந்த கிருஷ்ணன் ஒருத்தன் தான் இந்த சைட்லேருந்தும் சண்டை போட்டான், அந்த சைட்லேருந்தும் சண்டை போட்டான். உங்கள் யாரையுமே நான் பார்க்கவே இல்லையா? இந்த சைடு அந்த சைடு ஒரு வசதியானவன் இருக்கான், அவனுக்கு பொழுது போடலன்னா கேரம் போர்டில் 2 சைடும் அவனே அடிச்சுக்குவான். பார்ட்னர் கிடைக்கலன்னா 2 சைடு 13 காட்டு இதுலேருந்து ஒன்று எடுத்து போட்டு அதுலேருந்து வந்து போட்டு அடிக்குவான். செஸ்ஸில் இவனே ஒரு மூவ் பண்ணிக்குவான், அந்த பக்கம் இந்த மூவும் அவனே பண்ணிக்குவான். அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் 2 சைடும் விளையாடினான் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி இந்த உலகத்தில் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, எல்லாத்தையும் செய்கிறது ஒரே கடவுள் தான். அவனுடைய விளையாட்டுக்கு அழகு இல்லைன்னா தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஆர் யூனிட்ஸ் டு மெஷர். அவனுக்கு நான் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் 2வது விஷயம் இல்லை. ஏகைவ சத்தியம். அதே கடவுள் தான் எனக்குள்ளகிறார், உங்கள்கிட்டக்கிறார், எறும்பு முதலாகிய ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கார். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், உனக்குள்ளே இருக்கார். இந்த உலகத்தில் பேச வைக்கிறது எனக்குள்ளுகிற கடவுள், கேட்க வைக்கிறது உனக்குள்ளுகிற கடவுள். இந்த கன்செப்ட் உனக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி இந்த அழகிலா விளையாட்டுங்கிறது என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். ஆமினி பொட்டன், நாமினி பர்சன், ஆம்னிசியன்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் மிகப்பெரிய நிலைகளை தொட்ட எந்த மகான்களும் அவங்க செய்கிறதா அவங்க நினச்சதே கிடையாது. சிரடி பாபா இருக்கார், செத்து போனார்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் என்றைக்கும் இருக்காங்க. அவர்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்களாம், பாபா அப்படி சமத்கார் கர்த்தியா அப்படின்னாங்க. பாபா நீங்கள் பெரிய அதிசயம் பண்ணிட்டீங்கோ அப்படின்னு வரான். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாராம், அல்லா மாலேக் அப்படின்னாராம். எல்லாம் அல்லா தான் செய்கிறாருன்னாராம். திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட போய் இவங்களை வந்து பாட்டு போன சாமி எனக்கு இது நடந்துச்சுன்னு யாருன்னா சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் அண்ணாமலையார் டஸ் அப்படின்னுவார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் அண்ணாமலையார் தான் செய்கிறாரு. இப்படி எல்லா மகான்களும் எப்பயுமே அவங்க வந்து தாங்கள் செய்ததா போஸ்ட் பண்ணதோ ப்ரொக்ளைம் பண்ணதோ கிடையவே கிடையாது. நான் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போது வியட்நாம் வீடு சுந்தரன்னு சினிமா டைரக்டர், எழுத்தாளர், அவர் வந்து எங்கிட்ட வந்தார். அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு சினிமா சான்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டு அவங்க வீட்டு தண்ணி டேங்க் மேலே உட்காந்துட்டு ஆஹா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லின்னு இருப்பான். அவங்க சொந்தக்காரன் ஒருத்தன் என்கிட்ட வந்து உருப்பிட்டாங்கிறதுனால அவனையும் கூட்டின்னு வந்தாங்க, வியட்நாம் சுந்தரத்தை கூட்டின்னு வந்தாங்க என்கிட்ட. ஆனால் அந்த ஆளுக்கு பேனாவும் நோட் புக்கு வர வச்சு கொடுத்து நீ எழுதுன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வேறு கதை. பராசக்தி கழுத்தில் பாம்பு, சிவசிவசங்கரா, யாதுமாகி நின்றாயின்னு ஒரு 3 புக்கு எழுதினோம். நான் மியூசிக் அகாடமியில் பெரிய ஒரு விழா எடுத்து அந்த 3 புக்கை ரிலீஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஒரு பெரிய அளவுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஸ்டடியாக ஆரம்பித்தான். இல்லைனா he was a very talented guy. அதாவது அந்த காலத்தில் வியட்நாம் வீடு படம் ஒன்றுது, கௌரவம்னு சினிமா, அது கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு சொல்லி பாடலாம் படம், அதெல்லாம் நல்ல படம் தான் அவன் எடுத்ததெல்லாம். அண்டு ஸோ இந்த அளவுக்கு ஒரு இதில் இருந்தான். அப்போது அந்த இது இருக்கு இல்லையா, விழா, அந்த புக்கு, இதெல்லாம் நடந்தது. அப்போ ஏதோ ஒரு டாபிக் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த புக்கு சரணமபயம் ஐஸ்வர்யம், நீங்கள் பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து 5 வால்யூம் 6 வால்யூமாக போட்டிருக்கோம், சரணமபயம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சீக்கிரம் போட்டுருங்க அப்படின்னேன். நக்கலா, என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் என்ன அதிசயம் பண்ணன்றது அந்த புக்கு வந்தப்பறம் தான் எனக்கே தெரியும்னு. அல்லா மாலிகின் சிரடி பாபா சொல்கிறதும்
திஸ் பெகர் நோஸ் நத்திங்னு ராம் சரத்குமார் சாமி சொல்கிறதும், நீங்கள் புக்கை போடுங்க அப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறதும் ஒன்றே தான். எந்த மகானும் தான் செய்கிறத நினைச்சிருக்கிறது. என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை, காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசே நாரணன். எல்லாமே பெருமாள் தான். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, குழைவித்தால் யார் ஒருவர் குழையாதாரே. So you will understand that you are nothing and you should be happy and thankful more to God, because இவ்வளோ 500 கோடி ஜனங்களில் கடவுள் உன்னை குளோரிஃபை பண்ணுறாரு. உன்னை அவரே தேர்ந்தெடுத்து உன்னை அவரே பவர்ஃபுல்லாக மாற்றி இல்லையா, அவரே உன்னை குளோரிஃபை பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ நம்ம டபுளாக கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் கடவுளுக்கு. அதனால் எந்த ஒரு மகானும் நான் செய்கிறேன்னு நினைக்கவே தேவையில்லை. எல்லாம் கடவுளுக்கு உன்னை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இல்லை உன் முற்பிறவிகளுடைய தவத்தினாலேயோ இல்லை இந்த பிரிவில் அவர் எதிர்பார்க்குற ஏதோ குவாலிஃபிகேஷன் இல்லை குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலையோ கொடுக்குறாரு. ஆனால் செய்கிறதெல்லாம் அவரே தான் செய்கிறாரு. யாரும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பெரிய மகான் உலகத்தில் இருந்தாலையும் அவங்க ஒன்றும் பண்ணுறதில்லை. பைபிள் இயேசுநாதர் கூட அதுதான் சொல்லுவார், மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் த சேம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவுடைய வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளும் ஒன்று. நான் தான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதான்னு அவர் சொல்லவே இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அங்கே அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். எல்லா மகனும் அப்படி தான் சொல்லுவாங்க. சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.